everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோல Phalaenopsis orchid வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம நடலாம், எப்படியெல்லாம் அதை பாட் பண்ணலாம், பாட்டிங் ஆப்ஷன்ஸ், அது எப்படி நடுறது அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட பேசிக் கேர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோஸ்லலாம் வந்து பாட்டில் தான் அந்த பிளான்ட்டை நான் நட்டிருக்கேன். ஸோ அதுதான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாட் வாங்க முடியல, இல்லை பாட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் Phalaenopsis எப்படி நம்ம வளர்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் see all the options. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வந்து மண் தொட்டி தான், earthen pots, எஸ்பெஷலி ஆர்கிட் பாட்ஸ். அதாவது இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பாட்ஸ் தான். அது வந்து நமக்கு ரெகுலர் நார்மல் பாட்டாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஹேங் பண்ணி நம்ம செட் பண்ணுற மாதிரி உள்ள பாட்ஸ் நிறைய ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெரகோட்டா பாட்ஸ் கூட இருக்குது. அது இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எனக்கு வந்து கிடைக்கிறப்ப நான் இந்த மாதிரி மண் தொட்டி யூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி ஃபார் Phalaenopsisக்கு வந்து இந்த ஹீட்டில் சம்மர் மந்த்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா மாய்ஸ்சர் அந்த பாட்டில் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் குளுமையாக இருக்கும். ஸோ அது பிளான்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெகுலர் பாட்ஸ் சுற்றி நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம், அந்த மாதிரி பாட்ஸும் வச்சுருக்கேன். அது நமக்கு நிறைய சைஸ் அண்ட் ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்கும். பாட் பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 2 பிளான்ட் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஸ்மால் பாட்னா ஒரு பிளான்ட் வச்சு அதில் செட் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கிற பாட் கூட சின்ன சைஸ் பாட்டெல்லாம் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இட வசதி இருக்குதோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஒன்றில் ஸ்டாண்டில் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி தொங்க போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி கூட வளர்க்கலாம். இது Phalaenopsis மட்டும்தான் இல்லை, there are other orchids, பட் இந்த வீடியோவில் நம்ம Phalaenopsis மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மண் தொட்டி. செகண்ட் ஆப்ஷன் வந்து பிளாஸ்டிக் பாட்ஸ். அதுலேயும் நமக்கு 2 டைப் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து நார்மல் பாட். Phalaenopsis பொதுவாகவே சின்ன சைஸ் பாட்டில் நான் வைக்கிறது இல்லை. 6 inch பாட், அட்லீஸ்ட் 6 inch பாட்டில் 2 plants or 1 plant நம்ம செட் பண்ணி வளர்க்கலாம். இந்த மாதிரி அகேன் ஆர்கிட் பாட் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கூடை மாதிரி வரக்கூடிய பாட்ஸ் லோக்கல் நர்சரியில் அவைலபிளாக இருக்கும், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாட் வந்து லோக்கலி கிடைக்கல, ஆன்லைன்லேயும் வாங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் நார்மல் பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் பாஸ்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, சுற்றி நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து நம்மளாவே ஒரு ஆர்கிட் பாட் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். இந்த மெத்தட் வந்து நான் ஒரு 6 to 7 months-ஆக ட்ரை பண்ணியிருக்கேன். Phalaenopsis நிறைய இந்த மாதிரி மெஷ், பிளாஸ்டிக் மெஷ் வச்சு நான் க்ரியேட் பண்ண பாஸ்கெட்டில் வளர்த்துட்ருக்கேன். நமக்கு மெஷ் வந்து நிறைய டைப் கிடைக்கும், பெரிய ஹோல், சின்ன ஹோல், நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு பாட் மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி பேஸ்லையும் ஹோல்ஸ் கம்மியான பீஸ் போட்டு இந்த மாதிரி நமக்கு டை டேக்ஸ் கிடைக்கும் இல்லையா, இல்லை நீங்கள் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நைலான் த்ரெட் ஆர் சம்திங். ஸோ இட்ஸ் மோர் லைக் டூ யுவர் ஓன், டூ இட் யுவர் செல்ஃப்ன மாதிரி. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நிறைய ஃபுல் ஹோல்ஸ் இருக்கிறனால ஏரியேஷன் நல்லா இருக்கும், ஹியூமிடிட்டி இருக்கணும். நான் கொஞ்சம் மாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஈரத்தன்மை 2 நாளைக்கெல்லாம் இருக்கும். இதில் ட்ரை ஆகிறப்ப தான் தண்ணி விடுறது. ஸோ பிளான்ட்ஸ் ஆர் க்ரோயிங் வெரி வெல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து மூணாவது ஆப்ஷன். நீங்களாகவே ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் ஓன் பாஸ்கெட், இந்த மாதிரி மெஷ் வாங்கி நீங்கள்
ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி மெஷ் அவைலபிளாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். மெட்டல் வாங்கினீங்கன்னா உடஞ்சி போயிடும். பட் ட்ரை டு கெட் பிளாஸ்டிக். இதை நம்ம ஷேடில் வச்சு வளர்க்குறதுனால நிறைய நாள் இது நமக்கு பயன்படுத்த முடியும். இனி 4வது ஆப்ஷன் பார்த்தோன்னா அப்சைக்ளிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். தெர்மோகால் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஐ கேனாட் த்ரோ இட் அவுட். ஸோ அதை நான் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறேன். பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய தெர்மோகால் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஆர்கிட் பாட் மாதிரியே நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சுற்றி குட்டி குட்டியாக நிறைய ஹோல்ஸ் போட்டு அடியிலையும் ஹோல்ஸ் போட்டு ஒரு ஆர்கிட் பாட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஃபலனோப்சிஸ் பிளான்ட் பண்ணலாம். இது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 to 2 monthsக்குள்ளால தான் இருக்கும் இந்த பிளான்ட் ஸ்பாட் பண்ணி. இது பெரிய பாக்ஸ் அப்படின்னால 2 பிளான்ட் வந்து 2 சைடும் சரிச்சு பிளான்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது அப்படின்னா அந்த ராட்டெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஆர்கிட் ஃபலனோப்சிஸ் ஸ்பாட்டிங் பற்றி ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கோம், அதனால் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஸோ இஃப் யூ ஹேவ் தெர்மோகால் அதை நீங்கள் வந்து ஃபலனோப்சிஸ்க்கு அப்படின்னு இல்லை, வேறு எந்த ஆர்கிட்க்கும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஆப்ஷனும் தெர்மோகால் பேஸ் பண்ணினது தான். பாட் பண்ணுறதுக்கு பதிலாக மவுண்ட் பண்ணுவோம். தெர்மோகாலை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வுட்டு மாதிரி அதில் வந்து பிளான்ட்டை நம்ம மவுண்ட் பண்ணி செட் பண்ணுறது தான். இந்த ஐடியா வந்து இன்னொரு ஆர்கிட் க்ரோவர் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்பயர்ட் பை தேட். ஸோ என்கிட்ட நிறைய தெர்மோகால் பீசஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஆர்கிட்ஸ் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வெரிகேட்டட் ஃபலனோப்சிஸ் வாஸ் நாட் டூயிங் குட் இன் பாட். கொஞ்சம் வேர்கள்லாம் ராட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ தென் அதை நான் வந்து எடுத்து, இதுதான் ஃபஸ்ட் ட்ரையல், ஃபஸ்ட் பிளான்ட் நான் இது மாதிரி செட் பண்ணது. அப்சைட் டவுனாக செட் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போது வந்து தண்ணி, மழை தண்ணி இல்லை நம்ம விடுற வாட்டர் அந்த க்ரௌனில் போய் தங்காது, எல்லாமே கீழே போயிடும். க்ரௌன் ராட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் மாஸோ இல்லை கோகோனட் கொயர் இருக்குல்ல, நம்ம அந்த சகரின்னு சொல்லுவோம், அது கூட வச்சு இந்த மாதிரி கெட்டி விட்டு அதில் செட் பண்ணிடலாம். அது ஒரு 2-3 months ஆகும்போது அந்த ரூட்ஸ் எல்லாம் அதிலே அட்டாச் ஆயிரும். உங்கள்கிட்ட வுட் பீசஸ் இருக்குன்னா இதே மெத்தடில் நீங்கள் அதில் கூட மவுண்ட் பண்ணலாம். அப்புறமா ஹூக் போட்டு ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இதுக்கு வந்து டெய்லி தண்ணி நனைக்கணும். மண் தொட்டி மாதிரி இல்லை மற்ற மீடியா மாதிரி இல்லாததுனால நல்லா நனைக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் கொடுக்கறது நல்லது. அடுத்த ஆப்ஷனும் கிட்டத்தட்ட மவுண்டிங் மாதிரி தான். இது வந்து ஒரு ரெகுலர் பாட்டில் ஒரு மரத்துண்டு எனக்கு கிடச்சிது, நல்ல பெரிய பீஸ். அதை அதுக்குள்ளால் வச்சுட்டு சார்கோல்லாம் போட்டு பிளான்ட் அதில் செட் பண்ணி அப்படி பிளான்ட் பண்ணிட்டேன். இது இப்போது கிட்டத்தட்ட 1 year ஆகுது. அந்த ரூட்ஸ் எல்லாம் அதில் நேச்சுரல் ஹேபிட்டட்டில் அந்த பிளான்ட் மரத்தில் எப்படி அட்டாச் ஆகுமோ அதே மாதிரி அந்த வுட் பீஸில் அது அட்டாச் ஆகிட்டு. ஸோ நீங்கள் தொட்டிக்குள்ளால் இந்த மாதிரி வுட் பீசஸ் இருக்குது அப்படின்னா அதில் கூட பிளான்ட்டை செட் பண்ணி சார்ட் ஆஃப் மவுண்டிங் தான், அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபலனோப்சிஸ் ஹஸ் க்ரோன் வெரி வெல். இப்போது ஸ்பைக் கூட வந்திருக்கு. அடுத்ததாக டைரெக்டாக மரத்துலேயே நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். இது ஃபலனோப்சிஸ் இல்லை, இது ஒன்சிடியம். இது ஒரு மரத்தில் நான் டைரெக்டாக செட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோகோனட் ஹஸ்க் இருக்கும்ல, கதம்பல், அதெல்லாம் வச்சு இல்லை மாஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு ஷேடி ஏரியா இருக்குன்னா, கொஞ்சம் சன்லைட், மார்னிங் சன், ஃபில்டர்ட் சன்லாம் வருது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மரத்தில் கூட அப்படியே அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அது மரத்திலே காட்டில் அந்த பிளான்ட்ஸ் எப்படி வளருதோ they will grow like that. So that is also another option. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நான் என்ன மாதிரி மெத்தடில் வளர்க்குறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப் மீ வித் பிக்சர்ஸ், வாய்ஸ் மெசேஜ். ஐ வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட். ஓகே.
So that's all on this video. Thank you so much for watching, friends. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourselves. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone.